என்னோட சின்ன வயசுல என் வாத்தியார்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேங்க. இந்த பேங்க்லாம் வந்து ஏன் இருக்கு? இது என்ன பண்ணுது? அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாரு. என்னன்னா, நம்ம கையில பணம் வச்சிருந்தா, நம்ம வீட்ல வச்சிருந்தா யாராவது திருடிட்டு போயிடுவாங்கடா. சேஃப்டி இல்ல. அது இல்லாம நம்ம பணத்த கையில வச்சா நெறைய செலவு பண்ணிடுவோம். பேங்க்ல போட்டு வச்சா பாதுகாப்பாவும் இருக்கும். அதுக்கு வந்து வட்டி குடுப்பாங்க. ஸோ, அதனால ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி என் வாத்தியார் சொன்னாருங்க. இப்போ அது நடக்குதா அப்படின்னா, இல்லங்க. இதுக்கு திருடனே பரவால்ல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. நேத்து வந்து எனக்கு ஒரு பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ரூ. 5,900 வந்து நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாம இருந்தனால புடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த அக்கவுண்ட்ட நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேங்க் எனக்கு ஒரு ஆஃபர் குடுத்திருந்தாங்க. என்ன ஆஃபர்னா, 8 வாட்டி யுபிஐ டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ணா போதும். நீங்க ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய தொகையை வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். பண்ணாக்கா நீங்க 0 பேலன்ஸ்ல மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கவுண்ட் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நானும் அதை பெருசா கவனிக்கல. எனக்கு நெறைய அக்கவுண்ட் இருக்கிறதுனால நான் அந்த அக்கவுண்ட்ட பெருசா பராமரிக்கல. திடீர்னு பார்த்தா இந்த மெசேஜ் வந்தோனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு அந்த கால் சென்டர் பர்சன் என்ன சொல்றாங்க, "அதெல்லாம் கிடையாது கிடையாது" அப்படின்ட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, "உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் செக் பண்ணுங்க." மெயில்ல எதுவும் வரல. ஸோ நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னா, அப்புறம் சார் சார் சீனியர்ட்ட பேசுங்க சார் அப்படின்னா சீனியர்ட்ட பேசினேன். ரூ. 5,900 வந்து ரூ. 5,000 ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஏன் அந்த ரூ. 900 ரீஃபண்ட் பண்ணலன்னு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். அந்த ரூ. 900 வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியா போயிடுச்சாம். அந்த வரிய வந்து கேன்சல் பண்ணி எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு அதிகாரம் கிடையாதாம். ஸோ அதனால அந்த ரூ. 900 மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என் வாத்தியார் சொன்னது வந்து இப்போ திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். பேங்க்ல போட்டா வாத்தியாரே, பேங்க்ல போட்டா சேஃப்டி இல்ல வாத்தியாரே. இவனுங்க பொசக்குன்னு தூக்கிடுறானுங்க வாத்தியாரே. நீங்க இருந்தீங்கன்னா, இப்ப இது தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னங்க இது? மக்கள்ட்ட வந்து பணம் இருந்தா மெயின்டெயின் பண்ண போறாங்க. இல்லாதனால தான் அவங்க வைக்கல. அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்றது வந்து ரொம்ப அநியாயம். ஸோ நான்லாம் பரவால்ல. பட் இல்லாதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இது வந்து இப்ப இந்த விவரம் தெரிஞ்சு இப்ப நான் வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டேன். இது விவரம் தெரியாம கால் சென்டர் கூட ஃபோன் பண்ண தெரியாத நெறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய பணத்தெல்லாம் வந்து இந்த மாரி பண்றது ரொம்ப தவறுங்க. ஸோ தயவுசெய்து இத மாரி சிஸ்டத்த வந்து கேன்சல் பண்ணுங்க. காசு இருந்தா வச்சிருக்க போறாங்க. நீங்க தான் வந்து எல்லாத்தையும் டிஜிட்டல் இந்தியாவா ஆக்கிட்டீங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியா ஆனதுக்கப்புறம் வந்து யாரும் வந்து காசு எடுத்துன்னு வீட்ல வைக்க போற எல்லாருமே ரூ. 10 ரூ. 5 ரூ. 2 கூட ஜிபே தான் பண்ணிட்டு இருக்காங்க. காசு இருந்தா அக்கவுண்ட்ல தான் வைக்க போறாங்க. உங்ககிட்ட தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஏதோ 1, 2 ஏமாத்தலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு தலைவரே. பார்த்து செய்யுங்க பேங்க்குகளே. நன்றி வணக்கம். சொல்லணும்னு தோணுச்சு காய்ஸ், சொல்லிட்டேன்.